ஓம் பாப விதூராய வேதாந்த பாஸ்கராய நமஹ. சாஸ்திரோக்த தர்மனிஷ்டானாம் சதாச்சாரவதாம் சதாம் பாபலேப பயம் நாஸ்தி ப்ரூதே வேதாந்த பாஸ்கரः. சதாச்சார சம்பன்னானாம் சாஸ்திரவிஹித கர்மானுஷ்டான பராணாம் சத்புருஷானாம் பாபலேப பயம் நாஸ்தி. அத்ய தினாங்கः மார்ச் மாसे दशमी दिनाङ्कः. अद्य दिनस्य विषयः ईदृशानां पापलेपो नास्ति. ஈஷாவாஸ்ய உபனிஷத் இரண்டாவது மந்திரத்தில் இடம்பெறக்கூடிய இந்த ஸ்ருதி வாக்கியத்தின் மூலமாக என்ன சொல்லப்படுகிறது என்றால், பாபம் அண்டுமோ என்ற பயம் கொஞ்சம் கூட தேவையில்லை. யாருக்கு? சத்புருஷர்களுக்கு. ஏவம் त्वयि நான்யதேதோஸ்தி ந கர்ம லிப்யதே நரே. ஹே மானவ, ஈதृशे त्वयि பாபச்சரணஸ்ய அவகாசோ நாஸ்தி, தேன பாபபலஸ்ய லேபஹ தவ நாஸ்தி. ஹே மானவா, இவ்வாறான பாபம் செய்வதற்கான அவகாசமும் இல்லை, அதனால் பாபம் அண்டுமோ என்பதும் கிடையவே கிடையாது. மானவஸ்ய பாபாச்சரணம் நாம இதானீம் காலே ஸ்வாபாவிகம் பவதி. பாபான்யேவ மானவः கரோதி. प्रातरुत्थाय रात्रौ शयनपर्यन्तमपि मानवस्य जीवनं பாபமயமேவ திருஷ்யதே. ஒரு மனிதன் பாபம் செய்வது என்பது இப்பொழுது இந்த காலத்தில் ஸ்வபாவமாக ஆகிவிட்டது. நிறைய பாபங்களை செய்கிறான். காலை எழுவதிலிருந்து இரவு தூங்கும் வரை நிறைய பாபம் செய்வதாக காணப்படுகிறான். அஸ்மாத் பாபஜீவனாத் பரிஹாரோபாயம் உபதிஷதி இயம் ஸ்ருதி. அப்படி இந்த பாப ஜீவனத்திலிருந்து விடுபடுவதற்கான உபாயம் இந்த ஸ்ருதி வாக்கியமானது கொடுக்கிறது. ஹே மானவ, தர்மபராயணோ பவ இத்யேஷ ஏவ சஹ சந்தேஷः. ஏ மனிதா, தர்மத்தின் வழி நட, தர்மத்திலேயே இரு, தர்மத்திற்காகவே இரு என்பதுதான் இந்த ஸ்ருதி வாக்கியத்தோட ஒரு பரிந்துரைத்தல் ஆர் கட்டளைன்னு கூட எடுத்துக்கலாம். மானவः சதாச்சார சம்பன்னः சேத் தஸ்ய துராச்சார கரணே அவகாசः குத்ர? ஜபः, பாராயணம், பூஜா, பகவத்யானம், சத்சங்கம், புராணஸ்ரவணம், சத்கதாகாலக்ஷேபः இத்தியாதி தர்மமார்गे ஏவ நிரதானாம் சஜ்ஜனானாம் சைர்யம் வஞ்சனம் அன்ருதவச்சனம் ஜின்னம் பிராஜ்ஞதேவத்விஜகுருநிந்தா இத்தியாதி பாபாச்சரணே அவகாசः ஏவ நாஸ்தி. பெரிய லைன். ஹே மாணவனே, நீ தர்ம மார்க்கத்தில் நீ உன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டால் உனக்கு பாப்பம் செய்வதற்கு அவகாசம் எங்கு கிடைக்கும்? ஜபம் செய்வது, கிரந்தங்கள் பாராயணம் செய்வது, பூஜை செய்வது, பகவானை உட்கார்ந்து தியானிப்பது, சத்சங்கத்திற்கு செல்வது, சத்சங்கத்தில் இருப்பது, புராண கதைகள், இதிகாச புராண கதைகளை காது கொடுத்து கேட்பது, அப்புறம் என்ன, நல்ல கதைகள் சொல்லப்படும் போது அந்த கதைகளை காலக்ஷேபத்துக்காக பயன்படுத்துவது. இப்படி தர்ம மார்க்கத்தில் நீ உன்னை வைத்து கொண்டால் உனக்கு பாப்பம் செய்வதற்கு நேரம் ஏது? அதனால் நல்லவர்களை தூற்றுவதும்
மற்றவர்களை வஞ்சிப்பது, பொய் பேசுவது, மனதில் தவறான எண்ணத்துடன் எதிராளியை கையாளுவது, அப்புறம் ஞானியர்கள், தேவர்கள், இருபிறப்பாளர்கள், குரு இவர்களை நிந்தை செய்வது, இதெல்லாம் பாபாச்சரணம். இவைகளுக்கெல்லாம் உனக்கு ஏதப்பா நேரம் கிடைக்கும்? நீ உன்னை சொல்லப்பட்டிருக்கிற நானாவிதமான தர்மத்தில் உன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்றிருந்தால் உனக்கு ஏது நேரம்? அதனால் பாபாச்சரண தூரானாம் மானவானாம் பாப்பஸ்ய பலானி நைவ சம்பவதி. பாப்பம் செய்வதற்கே உனக்கு நேரம் இல்லாமல் நீ உன்னை ஆக்கி கொண்டு விட்டாய் என்றால் அந்த பாப்பம் என்பது எப்படி உன்னை அண்டும்? பாப்பம் எப்படி உற்பத்தியாகும்? அந்த பாப்பம் எப்படி உன்னை தாக்கும்? பாப சங்காராச்ச நாசம் கச்சதி. அதனால் நீ உன்னை எப்பொழுதும் உன்னுடைய முழு நேரத்தையும் தர்மமான விஷயங்களில் ஈடுபடுத்தி கொள்வதன் மூலமாக பாப்பத்திற்கான அவகாசத்தையே கொடுக்காமல் பாப்பம் செய்வதிலிருந்தும் மேலும் அந்த செயலினால் ஏற்படுகின்ற பாப்பத்தினுடைய துஷ்பலனிலிருந்தும் நீ தப்பித்து ஆனந்தமாக வாழலாம். ஓம் பாப விதூராய வேதாந்த பாஸ்கராய நமஹ.